ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து டேரக்டர் தான் பார்த்து இந்த மாதிரி இவங்க செட் ஆவாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. கேமராமேன் சொல்லி டேரக்டர் வந்து கூப்பிட்டு நேரில் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்தது. பட் உள்ள டீமாக நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. ஸோ இவங்க வந்து ஒரு டிரான்சிஷனில் இருக்காங்க, சினிமாலேருந்து சீரியல்லேருந்து இங்கே வரவும் இவங்க இது கதையாகவே வந்து இவங்க ட்ரீட் பண்ண விதமே வேறையாக இருந்தது. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும், ரொம்ப இயல்பாக இருக்கணும், ரொம்ப சாதாரணமாக. இப்போ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபேமிலி இருக்கும், எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியராக இருக்கணும். ஸோ அப்போது காஸ்ட் ரொம்பவே முக்கியமாக அவங்க ரொம்ப சீரியஸாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நான் உள்ள அந்த ஃபிலிமில் வரும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. இது வந்து இவங்க எப்படி ஃபிட் ஆவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. பட் டைரக்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக புஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இல்லை எனக்கு இவங்க தான் வேணும் அப்படின்னு. அவருக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட அவர் என் மேலே அதிக நம்பிக்கை வச்சுருந்தாரு. ஸோ அதை வச்சு நானுமே வந்து ஃபைட் பண்ணி லைக் ஆடிஷன்லாம் வந்து நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி அவரோட ஹெல்ப்போட சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து செலக்ட் ஆகிட்டோம் நாங்கள்.